இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேகன்சி NLC இந்தியா லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி ஃபினான்ஸ் ஜாப். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி இந்த ஜாப் தான். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 06/2026. மொத்தம் 56 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 56ம் நெய்வேலிக்கு மாத்திரம் இல்லை, அவங்களோட மற்ற யூனிட்ஸ்க்கும் சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெய்வேலியில் 26 வேகன்சி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்சிங்ஸார் ப்ராஜெக்ட்டுக்கு 4, டூட்டிகோரினுக்கு 4, கான்பூருக்கு 6 வேகன்சி, சென்னையோட NLC ரீஜனல் ஆஃபீஸ்க்கு 4 வேகன்சி, அதே மாதிரி தாலபீரா ப்ராஜெக்ட்டுக்கு 8, சவுத் பாச்வாராக்கு 4, மொத்தம் 56 வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவங்க செலக்ட் பண்ணுற கேண்டிடேட் இந்த 56 இந்த பிரேக்கப்ஸில் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் அப்படின்றதுனா 12 மந்த்ஸ்க்கான ட்ரைனிங், அதாவது 1 இயர் தான் இந்த ட்ரைனிங். ஸ்டைஃபண்ட் தான் பர் மந்த்து 22,000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டைஃபண்ட். ஸோ உங்களோட ஏஜ் இதுக்கான கட் ஆஃப் டேட்லாம் பார்த்தீங்கன்னா 1/3/2026 ஃபர்ஸ்ட் மார்ச் கட் ஆஃப் டேட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற CAO இல்லை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற CMO படித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எப்போ படிச்சிருக்கீங்க, எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது irrespective அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பாஸ் பண்ணிக்கலாம், 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இதோடைய ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது அன்ரிசர்வ்ட் EWSக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28, OBC NCLக்கு 31, SC STக்கு 33 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PWBD கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸு, OBC NCLல PWBDயாக இருந்தால் 13 இயர்ஸும், SC STயில் PWBDயாக இருந்தால் 15 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னும் போது நீங்கள் CSEMA வந்து என்ன மார்க் வாங்கிக்கிங்க, உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை வச்சு மட்டும்தான் இந்த செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் எப்பவுமே அப்ளை பண்ணாதீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் படிக்கிறதுக்கு NLCindia.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் கேரியர் பேஜ் போனீங்கன்னாவே லிங்க் தனியாக இருக்குது, அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெம்பரவரி ஜாப் தான், இது 12 மந்த்ஸ்க்கானது தான். இதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பேசிஸ் வச்சு தான் உங்களை பர்மனன்ட் ஜாப்புக்கு செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி அவங்க பர்மனன்ட் ஜாப் பற்றி இங்கே எதுவுமே சொல்லலை. இதை தவிர வந்து உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் help.recruitment@nlc.in இதில் வந்து உங்கள் கொரீஸ் அனுப்பிச்சு நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 20th March 2026 இதுதான் வந்து இந்த லிங்க் ஸ்டார்ட் டேட்டு. அதே மாதிரி க்ளோசிங் டேட், இந்த அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 9th April 2026. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் NLCindia.in. இதை தவிர நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் போய் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேருந்து காப்பி பண்ணி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வேகன்சி வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.